இந்த ஓய்வு நாள்ல உங்களோடு சேர்ந்து தேவனை தொழுது கொள்வதை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆண்டுடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வாய்ப்பளித்த இந்த குழுவினருக்கும் தேவனுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு நாம என்ன தலைப்புல சத்தியத்தை படிக்க இருக்கிறோம் என்றால், நித்திய ஜீவனை அடைய நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற தலைப்புல ஒரு சத்தியத்தை படிக்க இருக்கிறோம். இது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான். மத்தேயு 19ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 19:16. அப்போது ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். நம்ம எல்லோருக்குமே இருக்கிற ஒரு ஆசை என்னன்னா, இந்த பாவ உலகத்திலிருந்து விடுபட்டு பரலோகத்திற்கு போக வேண்டும், நித்திய வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும், நம்முடைய ஆண்டவரோடு நித்தியமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்களா? இந்த கஷ்டம், துன்பம், இந்த உலகத்திலிருந்து நம்ம மீண்டு பரலோகம் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அந்த ஒரு கேள்வி தான் இந்த வாலிபன், பணக்கார வாலிபன் கேட்கிறாரு. சரியான ஒரு நபரிடம் கேட்கிறார். சரியான கேள்வி மட்டும் கேட்டா பத்தாது, அது சரியான ஒரு நபரிடம் கேட்கணும். ஒரு நல்ல கேள்வி கேட்கிறோம். ஆனா ஒரு தப்பான நபர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா அவரு நமக்கு தப்பான ஒரு பதிலை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இவர் ஒரு சரியான நபர்கிட்ட கேட்கிறாரு. யார்கிட்ட இந்த கேள்வி கேட்கிறாருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறவராக இருக்கிறார். அவரிடமே இந்த கேள்வியை இந்த வாலிபன் கேட்கிறார். அப்போ இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா, அந்த வாலிபன் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை இருக்கு, தேவனோடு இருக்க வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கு, நல்ல வாஞ்சை கொண்ட, நல்ல நோக்கங்கள் கொண்ட ஒரு மனிதனாக அந்த நபர் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. சரி, இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றான்னு பார்ப்போம். 18வது வசனம். அவன் அவரை நோக்கி எவைகள் 17வது வசனத்திலே ஆண்டவர் என்ன சொல்றான்னு பாருங்க. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். இப்ப கற்பனையை கைக்கொள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். என்ன கற்பனை அப்படின்னா, அவன் அவரை நோக்கி எவைகள் என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். இயேசு கிறிஸ்து இங்க என்ன சொல்றாருன்னா, 10 கட்டளைகளை தான் சொல்றாரு. 10 கட்டளையை நீ கடைபிடி. அப்படி 10 கட்டளை நீ கடைபிடிச்ச அப்படின்னா நீ பரலோகம் வருவ, நித்திய ஜீவனை நீ பெற்றுக்கொள்வ அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். இப்ப அடுத்து என்ன நடக்குன்னு பாருங்க. அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகள்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னமும் என்னிடத்தில் குறை என்ன என்றான். 10 கட்டளை தானே, எனக்கு நல்லா தெரியும், சின்ன வயசுல இருந்து நான் கடைபிடிக்கிறேன், இன்னும் நான் என்ன பண்ணணும், இன்னும் என்கிட்ட என்ன குறை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வாலிபன் கேட்கிறான். அதற்கு இயேசு, நீ பூரண சத்குணனா இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்போது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். இப்ப ஆண்டவர் இன்னொரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, உனக்கு இருக்கிறத வித்து இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு என் பின்னாடி வா, அப்போ பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் இருக்கும், நித்திய ஜீவனை நீ பெற்றுக்கொள்வ அப்படிங்கிறார். அதற்கு வாலிபன் என்ன சொல்றான்னு பாருங்க. அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடியால் அந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். அவன் மிகப்பெரிய ஆஸ்தி உடையவனாக, செல்வந்தனாக இருந்தபடியால் அவனுக்கு என்ன மனசுல அப்படின்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு வரணுமா, எல்லாத்தையும் சொத்தையும் வித்துட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அது அவனுக்கு செய்ய விருப்பம் இல்லை. துக்கத்தோடு என்ன பண்றான் அப்படின்னா போயிடுறான். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிந்த, ரொம்ப பரிச்சயமான ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை தான் என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒரு சிறு ஜெபம் செய்து விட்டு நாம் சத்தியத்தை பார்ப்போம். அன்புள்ள தகப்பனே, எங்களுடைய குறைகள் பாவங்களை மன்னிங்க. இந்த காலை வேளையிலே உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்து உங்களுடைய சத்திய வார்த்தையை படிக்கக்கூடிய பாக்கி தந்ததுக்காக நன்றிப்பா. இந்த பகுதியிலிருந்து நாங்க என்ன கற்றுக்கொள்ளணும் என்பதை நீங்க எங்களுக்கு போதிங்க. தேவ ஆவியானவரை எங்கள் மீது ஊற்றுங்க ஆண்டவரே. இந்த குழுவில் ஒவ்வொருவரையும் இங்க ஆசீர்வதிங்க. இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 2 முக்கியமான கேள்வி. கற்பனை கைக்கொள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அந்த நபர் நான் கற்பனை சிறு வயதுல இருந்து கைக்கொள்றேன் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப அவன் கற்பனை கைக்கொள்றான் அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா
ஓகே, ஒண்ணு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்குன்னா, ஓகே நீ கற்பனை கை கொண்டுட்ட உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் இல்ல அப்படின்னு சொல்லணும். இல்ல நீ கற்பனை கை கொள்ள அதனால உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்காது அப்படின்னு சொல்லணும். இல்ல இந்த கற்பனை கை கொள்ள அப்படின்னு சொல்லணும். ஆனா இங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, இன்னொரு கண்டிஷன் வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, நீ உன்னுடைய சொத்துக்களை வித்து கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இப்ப 10 கட்டளை கை கொள்வதற்கும் சொத்தை வித்து கொடுக்கறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஏன் ஆண்டவர் வந்து இங்க இன்னொரு கண்டிஷன் மாதிரி இங்க வைக்கிறாரு? அத வந்து நாம பார்ப்போம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், 10 கற்பனை உண்மையை நபர் கை கொண்டாரா இல்லையா? 10 கற்பனை நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறது ஒரு மனிதனும் என்பதைத்தான் நாம பார்க்க போறோம். சோ இந்த 2 கேள்விக்கான பதில நாம இப்ப பார்க்க போறோம். சரி, 10 கட்டளை என்பது என்ன? 10 கட்டளை என்ன நமக்கு சொல்லித் தருகிறது என்பதை நாம பார்ப்போம். இந்த 10 கட்டளை என்பது தேவன் நமக்கு கொடுத்த கட்டளைகள். இத கை கொள்ளும் போது ஒருவன் நீதிமானாக இருக்கிறான், அவன் பரலோகத்துக்கு தகுதி உள்ளவனாக இருக்கிறான் என்று இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு இல்லைங்களா? கற்பனை கைக்கோள் அப்ப நீ பரலோக ராஜ்யத்துக்கு வருவ. இந்த 10 கட்டளை மீறும் போது ஒருவன் பாவம் செய்கிறவனாக இருக்கிறான். இப்ப 10 கட்டளையை மீறுவது பாவம், 10 கட்டளையை கடைபிடிப்பது நீதி. இது வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. இன்றைக்கு நாம் 10 கட்டளை கடைபிடிக்கிறோமா என்று ஒரு கேள்வி கேட்டா, மேலோட்டமா பார்க்கும்போது நம்ம எல்லாருமே கடைபிடிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். மத்த சபைகள் கூட ஓய்வு நாளை மீறுறாங்க. ஆனா நாம் ஓய்வு நாளையும் சேர்த்து 10 கட்டளை நாம் விசுவாசிக்கிறோம், 10 கட்டளை உள்ளபடி நாம் போதிக்கிறோம், நாம் கடைபிடிக்கிறோம் என்று நினைக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு, ஆனா அதை சற்று உள்ள ஆழ்ந்து போய் பார்த்தாதான் அதை நாம் கடைபிடிக்கிறோமா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரிய வரும். இப்ப உதாரணத்துக்கு 10 கட்டளையில ஒரு கட்டளை சொல்லுது, கொலை செய்யாதிருப்பாயாக. இந்த கட்டளை நாம் கடைபிடிக்கிறோமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மேலோட்டமா கொலை செய்யாதிருப்பாயாக அப்படிங்கிற கட்டளை நான் கடைபிடிக்கிறேனா அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன்னா, நான் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம எல்லாருமே அப்படிதான் சொல்லுவோம். இப்ப உதாரணத்துக்கு இங்க யாராவது கொலை செஞ்சவங்க இருக்காங்களா? உங்க வாழ்க்கையில நீங்க கொலை பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கேள்வி கேட்டா, யாருமே வந்து நான் கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு யாரும் பெரும்பாலும் சர்ச்ல அப்படி யாரும் இருக்கிறது இல்ல. நான் நிறைய சர்ச்ல இந்த கேள்வி கேட்டிருக்கேன். இங்க யாராவது கொலைக்காரங்க இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல நாங்க கொலை செய்யல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி சொல்வதன் மூலியமாக நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நான் கொலை செய்யாதிருப்பாயாக என்கிற கட்டளையை நான் கடைபிடிக்கிறேன் என்று நாம் சொல்கிறோம் இல்லையா? ஆனா உண்மையிலே கொலை செய்யாதிருப்பாயாக அப்படிங்கிற கட்டளையினுடைய ஆழ்ந்த அர்த்தம் என்ன அப்படிங்கறத இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அதை நம்ம படிப்போம். இந்த ஸ்டடியில நம்ம படிக்கிற எல்லா வசனங்களுமே நமக்கு நல்ல தெரிந்த வசனங்கள் தான். ஆனா நம்ம அதை இந்த கண்ணோட்டத்துல யோசிச்சு பார்த்திருக்க மாட்டோம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 21வது வசனம் வாசிக்கிறேன். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, கொலை செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அதனுடைய ஆழ்ந்த அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீண் என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்கத்திற்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்கிறவன் எரி நகரத்திற்கு ஏதுவாய் இருப்பான். கொலை செய்யறதுங்கிறது அப்படிங்கிறது கத்தி எடுத்து குத்துறதுதான் கொலைன்னு கிடையாது. சகோதரனை நியாயமில்லாமல் அவன் மீது கோபம் கொண்டாலோ, அவனை மூடன் முட்டாள் என்று சொன்னாலோ, அவனை வீண் வேஸ்ட் நீ எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொன்னாலோ அவனை நீ கொலை செஞ்சதுக்கு சமம். கத்தி எடுத்து குத்துனாதான் கொலைன்னு கிடையாது. உன்னுடைய வார்த்தையின் மூலியமாகவே நீ என்ன பண்ணலாம், ஒருத்தனை கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கொலை செய்யாதிருப்பாயாக என்கிற பிரமாணத்தினுடைய ஆழ்ந்த அர்த்தத்தை இங்க சொல்றார். இன்றைக்கு குடும்பத்துல, ஸ்கூல்ல, காலேஜ்ல, படிக்கிற வேலை செய்கிற இடத்துல, ஏன் சபையில கூட இது மாதிரியான வார்த்தைகள் நம்ம பேசுறோம் இல்லைங்களா? சில சமயம் வீட்டுல பாத்தீங்கன்னா அம்மாக்கள் பிள்ளைகளிடம் நீ எல்லாம் எதுக்கும் பிரயோஜனம் இல்லை, நீ எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. முட்டாள் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டூபிட், ஃபூல், இது மாதிரியான வார்த்தைகள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம் கேள்விப்படுறோம். ஏன் நாமளே சில வேலைகள்ல இந்த மாதிரி வார்த்தைகளை சீக்கிரம் சொல்லிடுறோம். ஆனா இந்த வார்த்தைகளை சொல்வதன் மூலியமாக நாம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த நபரை நாம
கொலை செய்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா சொல்றார். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கொலை செய்யாதாக இருப்பாயாக என்கிற பிரமாணத்தை மேலோட்டமாக பார்த்தால் நாம் கடைபிடிக்கிறோம் என்று நினைச்சுக்கலாம். ஆனா இந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம கடைபிடிக்கிறோமா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நம்ம பெரும்பாலும் அதை கடைபிடிக்கல அப்படின்னு தான் சொல்ல முடியும். நம் வார்த்தைகள்னால் மனிதர்களை கொலை செய்து கொண்டிருக்கிறோமா? அதுவும் கொலைதான். அதுவும் கத்தி எடுத்து குத்துனதுக்கு கொலைதான், சமந்தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். சரி, இப்ப சொல்லுங்க, நீங்க கொலை செய்யாதிருப்பாயாக அப்படிங்கிற கட்டளை கடைபிடிக்கிறீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அடுத்து விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படிங்கிறது இப்போ விபச்சாரம் செஞ்சாதான் விபச்சாரம் இல்ல, நீ ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தேனாவே அது விபச்சாரம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இன்றைக்கு இதையும் சபையில கேட்டா, விபச்சாரம் யாராவது விபச்சாரக்காரர்கள் இருக்கிறீர்களா அப்படின்னா இல்ல அப்படின்னு தான். நான் யாரு இருக்கிறேன், நான் விபச்சாரக்காரன் அப்படின்னு யாரும் சொல்ல போறது கிடையாது. ஆனா மனசளவுல இச்சையோடு ஒரு பார்வை பார்த்திருக்கிறோமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா அதுக்கு நாம இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஒருவேளை இப்ப இந்த உலகத்தை பாருங்க, டிவி, சோசியல் மீடியா எல்லாத்துலயுமே இந்த இச்சையை தூண்டும் விதமான காட்சிகள் இருக்கு. இப்போ சினிமா, பாடல், சோசியல் மீடியா எல்லாம் பாக்குறோம்னா நாமளும் கண்கள் மூலியமாக விபச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். ஒருவேளை இதை கேட்பதற்கு நல்லா இல்லாம இருக்கும். இல்ல சில பேர் இதை எக்ஸ்ட்ரீம் தாட், இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீமா சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி கூட நினைக்கலாம். பட் திஸ் இஸ் த ட்ரூத் அக்கார்டிங் டு பைபிள். வேதத்தின் அடிப்படையில் இதுதான் சத்தியம். இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்போ ஒவ்வொரு கட்டளையினுடைய ஆழ்ந்த அர்த்தத்தை பார்க்கும்போது நாம் உண்மையிலேயே அதை கடைபிடிக்கிறோமா என்று யோசிச்சுதான் பார்க்கணும். மேலோட்டமா பார்க்கும்போது அந்த பணக்கார வாலிபனை போல 10 கட்டளை நான் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா ஆழ்ந்த அர்த்தத்தை போய் பார்க்கும்போது நம்ம கடைபிடிக்கிறோமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான். அது இல்லாம இப்போ உலகம் எப்படி நியாயம் தீர்க்குது, பரலோகம் எப்படி நியாயம் தீர்க்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உலகத்துல நீங்க கத்தி எடுத்து குத்துனாதான் நீங்க கொலை பண்ணிட்டீங்கன்னு உங்களை கைது பண்ணுவாங்க. நீங்க ஏதாவது விபச்சாரம் பண்ணாதான் உங்களை, ஏதாவது ஒரு செயலை செஞ்சாதான், தப்பான செயலை செஞ்சாதான் உங்களுக்கு கைது பண்ண முடியும், உங்களை குற்றவாளி அப்படின்னு சொல்ல முடியும். முட்டாள்னு ஒருத்தனை திட்டினதுக்காக இது பண்ண முடியாது. இல்ல இச்சையோடு பார்த்ததுக்காக யாரும் கைது பண்ண முடியாது. ஆனா பரலோக நீதிமன்றம் எப்படி நியாயம் தீர்க்குது அப்படின்னா, சிந்தையிலேயே தப்பான சிந்தை இருந்தாவே அவன் பாவிதான், அவன் குற்றவாளி தான், அவனுக்கு தண்டனை தான். பாவத்தின் சம்பளம் மரணம், மரண தண்டனை தான். உலக நீதிமன்றங்கள் செயலின் அடிப்படையில் நியாயம் தீர்க்கிறது. பரலோக நீதிமன்றம் எண்ணத்தின் அடிப்படையில், நோக்கத்தின் அடிப்படையில் நியாயம் தீர்க்கிறது. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய நோக்கங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் அனுதினம் ஆராயணும். டெய்லியும் ஒரு சாயங்காலம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து என்னுடைய மனதுக்குள்ள என்ன மாதிரியான எண்ணங்கள் வருகிறது, இச்சையான எண்ணங்கள் வருகிறதா, கோபங்கள் இருக்கிறதா, விரோதங்கள் இருக்கிறதா, வெறுப்பு இருக்கிறதா, பழிவாங்கும் எண்ணங்கள் இருக்கிறதா என்பதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் என்கிட்ட இருந்தது அப்படின்னா நான் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கவில்லை, நான் பாவம் செய்கிறேன் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். சரி, அடுத்தது நிறைய 10 பிரமாணங்கள் இருக்கு, எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியாது. ஒரு சில காரியங்களை மட்டும் பார்க்கிறோம். உபாகம் 21ஆம் அதிகாரத்துல ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். இங்க 5வது கட்டளை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. 5வது கட்டளை என்ன சொல்லுது அப்படின்னா, தகப்பன் தாயை கனம் பண்ணு, மரியாதை செலுத்து. இப்ப மரியாதை செலுத்துவது அப்படின்னா என்ன? மரியாதை செலுத்தலைன்னா அதுக்கான தண்டனை என்ன? உபாகம் 28ல 18வது வசனத்துல இருந்து 21ல உபாகம் 21ல 18வது வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டு அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால் அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்துக்கும் அவ்விடத்து வாசலுக்கும் அவனை கொண்டு போய், எங்கள் மகனாகிய இவன் அடங்காத துஷ்டனா இருக்கிறான், எங்கள் சொல்லை கேளான், பெருந்தினிக்காரனும் குடியனுமாய் இருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரோடைய சொல்வார்களாக. அப்போது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதர் எல்லோரும் அவன் மேல் கல்லெறிய கடவர்கள். அதாவது தகப்பன் தாய் சொல்லு
சொல்லை கேட்டு கீழ்ப்படியாமல் இருக்கிற ஒரு துஷ்ட பிள்ளை, குடிகாரனும் பெருந்தினிக்காரனுமா ஒருத்தன் இருக்கான். அவனுடைய பெற்றோர்கள் அவனுக்கு புத்திமதி சொல்லியும் அவனுடைய பெற்றோர்களுடைய சொல்ல கேட்கலன்னா, அந்த பெற்றோர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பிள்ளையை கொண்டு போய் மூப்பர்ட்ட குடுக்கலாம். அந்த மூப்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஊர் மக்களோடு சேர்ந்து கல் எறிந்து அவனை கொலை செய்வார்கள் என்று பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்டிருக்கு. நீங்க நினைக்கலாம் இது பழைய ஏற்பாடுல இப்ப கிடையாது. இப்ப கிடையாது, உண்மைதான். ஆனா அதுக்காக தகப்பன் தாய் சொல்லை கேட்கல அப்படின்னா, மரியாதை குடுக்கல அப்படின்னா தண்டனை கிடையாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஒருவேளை இப்ப என்ன உடனடியாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ளது போல தண்டனை கிடைக்காம இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய நியாய தீர்ப்பின் நாளில் நிச்சயமாக கீழ்ப்படியாமைக்கான தண்டனை நமக்கு கிடைத்தே தீரும். இந்த கட்டளையில தகப்பன் தாய் அப்படிங்கிறது ஒரு தகப்பன் தாய் மட்டும் கிடையாது. தகப்பன் தாய் ஸ்தானத்துல நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லாரும் நமக்கு மேலாக என்னென்ன அதிகாரத்தை தேவன் வைத்திருக்கிறாரோ அந்த அதிகாரத்துக்கெல்லாம் கீழ்ப்படியணும். வீட்டுல இருக்கும்போது தகப்பன் தாய்க்கு, வெளியே சமுதாயத்துல போகும்போது அரசாங்கத்திற்கு, வேலை செய்கிற இடத்துல அதுக்கு மேல இருக்கிற அதிகாரத்திற்கு, அதே போல சர்ச்சுக்கு வரும்போது சர்ச்ல இருக்கிற அதிகாரங்களுக்கு நாம் கீழ்ப்படியணும். கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும். அதாவது கர்த்தருக்குள்ளாக என்னென்ன விஷயங்கள் அவங்க சொல்றாங்களோ, நல்ல விஷயங்கள் சொல்றாங்களோ அதுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படியணும். இப்ப கெட்ட விஷயங்கள் சொன்னாங்கன்னா அதுக்கு நாம் கீழ்ப்படியே தேவை கிடையாது. நல்ல விஷயங்களை சொல்லி நாம் கீழ்ப்படியாமல் இருந்தோம் என்றால் நாம் தேவனுடைய கற்பனையை மீறுகிறோம். அப்படி மீறும்போது அதுக்கான தண்டனை நிச்சயமாக இருக்கும். சபையில போதகர் சத்தியத்தின்படி சொல்லும் போது கீழ்ப்படியணும். வேதத்தில் உள்ள சத்திய வார்த்தைகளுக்கு, தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியணும். கீழ்ப்படியாத போது அதுக்கான தண்டனை நிச்சயமாக உண்டு. அடுத்து பாருங்க, ஓய்வு நாள். ஓய்வு நாள் கட்டளை ரொம்ப முக்கியமான ஒரு கட்டளையாக இருக்கிறது. 10 கட்டளையிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு கட்டளை ஓய்வு நாள் கட்டளை என்று நாம் சொல்லலாம். இந்த ஓய்வு நாள் கட்டளை பத்தி என்ன சொல்லப்படுகிறது? ஓய்வு நாள் கடைபிடிப்பது அவசியமா இல்லையா? யாத்திராகமம் 35வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் 6 நாள் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாளோ உங்களுக்கு பரிசுத்த நாளாக இருப்பதாக. அது கர்த்தருக்கென்று ஓய்வு நாள், ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள். அதில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்ய கடவன். இப்போ ஓய்வு நாளில் வேலை செய்கிற ஒரு நபர் கொலை செய்யப்பட வேண்டும் என்று வேத வசனம் சொல்கிறது. இல்ல இதெல்லாம் அந்த காலம், இப்ப அது அவசியம் இல்லை அப்படின்னா, ஒருவேளை உடனடியாக தண்டனை கொடுப்பது இப்போ ஆண்டவர் அதை வைக்காம இருக்கலாம். ஆனா நியாய தீர்ப்பின் நாள்ல ஓய்வு நாளை மீறும் போது அதுக்கான தண்டனை இருக்கும். இதை புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இதை சொன்னா இது ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா 10 கட்டளை பாருங்க. முதல் 4 கட்டளை தேவனுக்குரியது, அடுத்த 6 கட்டளை மனுஷனுக்குரியது. இதுல எது பிரதானம் அப்படின்னா முதல் 4 கட்டளை தான். இப்ப அடுத்த 6 கட்டளை மீறும் போது மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உலகத்துல சொல்றாங்க. உதாரணத்துக்கு இப்ப இந்த ரேப் கேஸ் எல்லாம் டிவில நியூஸ்ல கேட்கும்போது உடனடியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப யாராவது ஒரு நபர் ஒரு சிறுமியோ இல்ல ஏதாவது ஒரு யாராவது ரேப் பண்ணும்போது அந்த நபருக்கு நிச்சயமாக கடுமையான தண்டனைகள் கொடுக்க வேண்டும், மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மக்கள் சொல்வதை நாம் கேள்விப்படுறோம். இப்போ அடுத்த 6 கட்டளை மீறும் போது மரண தண்டனை நிச்சயமாக கொடுக்க வேண்டும். அது மிகப்பெரிய பாவம், அது கொடூரமான பாவம் என்று நாம் சொல்கிறோம் என்றால், முதல் 4 கட்டளை மீறும் போது என்ன தண்டனை கொடுக்கணும்? மனுஷனிடத்தில் அன்பு செலுத்தாத போதே அவனுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால், தேவனிடத்தில் அன்பு செலுத்தாத ஒருவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும்? அதை நாம யோசிச்சு பார்க்கணும். ஓய்வு நாளை வேலை செய்யாமல் இருக்கணும், வேலை செஞ்சா அதுக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு இடத்துல பாருங்க, என்னாகும் புத்தகத்துல 15வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் இருக்கு. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓய்வு நாள்ல ஒரு நபர் வேலை செய்கிறார். ஒருவேளை அவர் சமைக்கிறதுக்காக அந்த வேலையை செஞ்சிருக்கலாம். அதுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. என்னாகும் 15:32. இஸ்ரவேல் புத்திரர் வனாந்தரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள். விறகுகளை பொறுக்கின அந்த மனிதனை கண்டுபிடித்தார்கள். அவனை மோசே, ஆரோன் என்பவர்களிடத்தில் சபையார் அனைவரிடத்தும் கொண்டு வந்தார்கள். அவனுக்கு செய்ய வேண்டியது இன்னதென்று தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடியால் அவனை காவலில் வைத்தார்கள். இப்போ ஒரு நபர் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கிறான். இப்போ ஓய்வு நாள் எதுக்கு விறகு பொறுக்குவாங்க? விறகு எதுக்கு பொறுக்குவாங்க? சமைப்பதற்கு, இல்லைங்களா? இப்போ ஓய்வு நாள்ல அவன் சமைக்க முயற்சி பண்றான்.
ஆண்டவர் ஏற்கனவே ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு, ஓய்வு நாள்ல சமைக்கக்கூடாது. அதனாலதான் மன்னா வந்து 6வது நாளே 7வது நாளுக்கும் சேர்த்த மன்னாவை வந்து குடுத்துடுறாரு. அவ்வளோ முக்கியப்படுத்துறாரு ஓய்வு நாள் ஆண்டவர். ஆனா இங்க அந்த மனிதன் அதை புரிந்து கொள்ளாமல், தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல், அவன் ஓய்வு நாள்ல சமைக்க முயற்சி பண்றான். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த மனிதன் நிச்சயமாக கொலை செய்யப்பட வேண்டும். இப்ப அந்த மனுஷன் என்ன பண்ணும்? கொலை செய்யப்பட வேண்டும் என்று தேவன் சொல்றார். இன்னைக்கு நெறைய பேரு நம்ம சபையிலேயே ஓய்வு நாள்ல சமைக்கிறாங்க. அத செய்யக்கூடாது அப்படின்னு ஏதாவது பாஸ்டர் சொல்லிட்டா போதும். அவங்களுக்கு அது பிடிக்கிறது இல்ல. அந்த போதகரை பிடிக்கிறது இல்ல. அந்த ஊழியக்காரரை பிடிக்கிறது இல்ல. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் என்ன சொல்லுகிறதுன்னா, ஓய்வு நாள்ல சமைப்பது பாவம். அதுக்கு மரண தண்டனை குடுத்திருக்காங்க. இன்றைக்கு நாம் இந்த பாவத்த செய்கிறோமா? ஒருவேளை தண்டனை உடனே கிடைக்காம இருக்கலாம். ஆண்டவர் கிருபையாக உடனே தண்டிக்காம இருக்கிறார். அதுக்காக அது பாவம் இல்லன்னு கிடையாது. ஆனா நிச்சயமா நியாய தீர்ப்பு நாள்ல அதுக்கான தண்டனை உண்டு. அப்ப இந்த 10 கட்டளையினுடைய ஆழ்ந்த அர்த்தங்களை ஒரு சில கட்டளை தான் பார்த்தோம். அதனுடைய ஆழ்ந்த இதையே பார்க்கும்போது, நாம அதெல்லாம் கடைபிடிக்கிறோம். மேலோட்டமா பார்த்தா அந்த வாலிபன் சொன்னது போல நான் கடைபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஆனா ஆழ்ந்த அர்த்தங்களை போய் பார்க்கும்போது நம்ம கடைபிடிக்கிறோமா? 10 கட்டளை எதிர்பார்க்கிற அளவுக்கான ஒரு கீழ்ப்படிதல் நம்மட்ட இருக்கா அப்படின்னா கேள்விக்குறிதான். முதல் 4 கட்டளை தேவன் மீது அன்பு. எப்படின்னா முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அடுத்த 6 கட்டளை என்ன சொல்லுது அப்படின்னா, உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி அப்படின்னு சொல்லி சொல்லுது. சரி, நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமா என்பதை யோசிச்சு பார்க்கணும். சரி. நம்மள நேசிப்பது போல பிறனை நேசிக்கிறது தான் அடுத்த 6 கட்டளை. இந்த 10 கட்டளை தான் அந்த பணக்கார வாலிபன் கடைபிடிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னை நேசிப்பது போல பிறனை நேசிக்கிற அப்படின்னா, நீ பணத்தோடு, செல்வத்தோடு, வசதியோடு, வாய்ப்போடு நல்லா வாழ்ந்துட்டு இருக்க. ஆனா மத்தவங்க உலகத்துல நெறைய பேர் தரித்திரத்துல இருக்காங்க, கஷ்டத்துல இருக்காங்க. நீ உண்மையிலேயே உன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்கிறன்னா, நீ என்ன பண்ணு அப்படின்னா, எல்லாத்தையும் வித்து குடுத்துட்டு வா. நீ தான் சொல்ற, உன்னை நேசிக்கிறது போல நான் பிறனை நீ நேசிக்கிற அப்படின்னு. அப்ப நீ என்ன பண்ணு, உண்மையிலே நீ அப்படி நேசிக்கிறன்னா, இருக்கிறதெல்லாம் வித்துட்டு குடுத்துட்டு வா. வந்த அப்படின்னா, நீ பரலோகத்துக்கு வருவ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நித்திய ஜீவன் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பணக்கார வாலிபனுக்கு புரியுது, நம்மகிட்ட அந்த மாரி அன்பு கிடையாது. மேலோட்டமா நான் ஓய்வு நாள ஏன்னா அந்த அந்த வாலிபன் யூதனா இருப்பதனால் ஓய்வு நாள கடைபிடிச்சிருப்பான். மத்த எல்லா கட்டளையும் மேலோட்டமாக கடைபிடிக்கிறேன் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அந்த கட்டளை எதிர்பார்க்கிற ஆழ்ந்த காரியங்கள். என்ன நேசிப்பது போல நான் மத்தவங்கள நேசிக்கிறேனா, அப்படிங்கிற அந்த அன்பு வந்து அந்த வாலிபன்ட்ட இல்ல. அவன் நித்திய ஜீவனையும் எதுக்கு தான் ஆசைப்படுறான் அப்படின்னா, அவன் சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறானே தவிர, அவன் மத்தவங்களுக்காக அவன் அத நினைக்கல. ஆனா பிரமாணம் என்ன எதிர்பார்க்குதுன்னா, என்ன மாரி அன்ப எதிர்பார்க்குதுன்னா, என்ன நான் நேசிக்கிறது போல மத்தவங்கள நேசிக்கக்கூடிய அன்பு, தன்னலமற்ற அன்பு, செல்ஃப்லெஸ் லவ்வ வந்து எதிர்பார்க்குது பிரமாணம் என்கிட்ட. அந்த செல்ஃப்லெஸ் லவ் இல்லாம, நான் ஓய்வு நாள் கடைபிடிக்கலாம், இல்ல சர்ச்சுக்கு வரலாம், இல்ல காணிக்க போடலாம், ஊழியம் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். இது எல்லாத்தினாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்போ தேவன் எதிர்பார்க்கிற, பிரமாணம் எதிர்பார்க்கிற தன்னலமற்ற அன்பு, தன்னை நேசிப்பது போல பிறரை நேசிக்கிற அன்பு வந்து அந்த நபர்ட்ட இல்ல. சரி, மனுஷங்கிட்ட நேசிக்கிற அன்பு தான் இல்ல. சரி, கடவுளையாவது முழு மனசா அந்த நபர் நேசிச்சாரா அப்படின்னா, அதுவும் கேள்விக்குறிதான். ஏன்னா முதல் நாள் என்ன கட்டளை என்ன சொல்லுதுன்னா, அதனுடைய சாராம்சம் என்ன சொல்லுதுன்னா, உன் முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும் அன்பு கூறு. இப்ப முழு மனதோடு அன்பு கூறுவது, முழு ஆத்மாவோடு அன்பு கூறுவதுன்னா என்ன? அத புரிந்து கொள்வதற்கு நல்ல உதாரணம் வந்து திருமணம். திருமணத்துல பாருங்க, ஒரு ஆண், ஒரு பெண் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? வாழ்விலும், தாழ்விலும் நான் உன் கூட இருப்பேன். உன்ன தவிர வேற யாரும் நான் என்ன பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணி பண்றாங்க. அதாவது முழுசா அவங்கள வந்து குடுக்குறாங்க. ஒரு பெண் தன்னை முழுமையாக அந்த ஆணுக்கு அ மனைவியாக, வாழ்க்கை துணையாக கொடுக்கிறாள். அந்த ஆண் தன்னை முழுமையாக கொடுக்கிறான். அந்த ஆணுடைய மனதுல வேற எந்த ஒரு பெண்ணுக்கும் இடம் கிடையாது. அந்த பெண்ணுடைய மனசுல தன்னுடைய கணவனை தவிர வேற யாருக்கும் இடம் கிடையாது.
முழுமையாக என்ன பண்றாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. அதான் அந்த ஒப்பந்தம். அதான் தேவனுக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக, சபையினருக்கு முன்பாக அந்த ஒரு ஒப்பந்தம் அவங்க போட்டுக்கிறாங்க. இப்போ ஒருவேளை அந்த ஆணோ பெண்ணோ இப்படி சொல்றாங்கன்னு வச்சுப்போமே, நான் வருஷம் முழுக்க நான் உனக்கு ஒரு நல்ல கணவனாக மனைவியாக நான் இருப்பேன், உன்னை தவிர வேற யாரும் சிந்தையில கூட வேற யாரையும் நான் நினைக்க மாட்டேன். ஆனா ஒரு நாள் மட்டும் என்ன பண்ணிக்குவேன் அப்படின்னா, நான் அப்படி செய்ய மாட்டேன், நான் வேற யாராவது இது பண்ணிப்பேன், இல்ல வேற யாராவது விஷயத்த நான் இது பண்ணிப்பேன், உன்னோட முக்கியமா நான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த ஆணை அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிப்பாங்களா யாராவது? நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, இல்லையா? ஏன்னா என்ன எதிர்பார்க்கிறோம், மனுஷர்களாகிய நாம் என்ன எதிர்பார்க்கிறோம்னா, எனக்கு வர வேண்டிய வாழ்க்கை துணை என்னை தேவனுக்கு அடுத்து என்னத்தான் முதன்மையா வச்சிருக்கணும், வேற எந்த நபரோ, வேற எந்த வேலையோ, வேற விளையாட்டோ, இல்ல டிவியோ எதுவுமே இருக்கக்கூடாது, நான் தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நபராக இருக்கணும். இப்ப அதுதாங்க முழு மனசோடு இது பண்றது. இப்ப தேவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, அந்த முழு அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கிறாரு. அவர் மனசுல அவர்தான் நம்ம மனசுல அவர்தான் ஃபர்ஸ்டா இருக்கணும். அவரை தாண்டிதான் மத்த எல்லாமே இருக்கணும். அதுதான் 10 கட்டளை எதிர்பார்க்குது. ஆனா இந்த பணக்கார வாலிபன் தேவனை முதன்மையாக வைத்தானா, தேவனுக்கு தன்னை முழுமையாக ஒப்படைத்தானா என்று பார்க்கும்போது, முழு மனசோடு நேசித்தானா என்று பார்க்கும்போது, அது இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா தேவனை முதன்மை வச்சு தேவன் தான் எனக்கு எல்லாம் அப்படிங்கறத அந்த மனநிலையில இருந்தா அப்படின்னா, ஆண்டவர் அந்த பணத்தை வித்து கொடு அப்படின்னு சொல்லும் போது அவன் கொடுத்திருப்பான். அது இல்லாம இந்த பணத்தை யார் கொடுத்தது அவனுக்கு? ஆண்டவர். இயேசுதான் இந்த பணத்தை அவனுக்கு கொடுத்தாரு, இந்த செல்வத்தை அவனுக்கு கொடுத்தாரு. அவருடைய இன்ஃபேக்ட் இயேசு கிறிஸ்து அவனோட பணத்தை கேட்கல, அவருடைய பணத்தை, இயேசு கிறிஸ்துவோட பணத்தை அவரே என்ன பண்றாரு கேட்கிறார். ஆனா அந்த வாலிபனுக்கு கொடுக்க மனசு இல்ல. கொடுக்காததுனால் அந்த வாலிபன் என்ன பண்றான்னா, ஆண்டவருடைய பணத்தை திருடுகிறான். களவு செய்யாத இருப்பாயாக அப்படிங்கிற கட்டளை என்ன பண்றான், அவன் மீறான். ஆண்டவரை முழு மனசா நேசிக்காதனால அவன் பொருளாசை என்கிற விக்கிர ஆராதனை செய்கிறவனாக இருக்கிறான். அவன் தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறான். தேவன் என்ன என்று வேறு தெய்வம் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று கற்பனை சொல்லுது. ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் கடவுளை தவிர இன்னொரு தெய்வம் அவனுக்கு இருக்கு. என்ன அப்படின்னா பணம். ஓய்வு நாளையும் அவன் பரிசுத்தமாக ஆசரிக்கவில்லை. ஏன்னா ஓய்வு நாளை ஆசரிப்பு என்பது முழுமையாக தேவனுக்கு அர்ப்பணிப்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அந்த நாள் வேற எதுவும் செய்யாம முழுமையாக தேவனுக்கு நம்மை ஒப்படைப்பதை குறிக்குது. ஆனா அவன் தேவனுக்கு தன்னை முழுமையாக ஒப்படைத்தானா அப்படின்னா இல்ல. சரி, தகப்பன் தாய்க்கு கனம் செய்தானா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஏன்னா தகப்பன் தாய் ஸ்தானத்துல இருக்கிற எல்லா அதிகாரங்களுக்கும் நம்ம கீழ்ப்படியணும். அதுக்கும் மேலாக இருக்கிற தேவனுடைய அதிகாரத்துக்கு எவ்வளவு கீழ்ப்படியணும், தகப்பன் தாய்க்கே கீழ்ப்படியணும் அப்படின்னா தேவனுக்கு எவ்வளவாக கீழ்ப்படியணும். அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. விபச்சாரம் செய்யாதிருப்பாக என்கிற கட்டளை கடைபிடித்தானா என்றால் இல்லை. ஏன்னா ஆவிக்குரிய விபச்சாரத்தை அவன் செய்து விட்டான். தேவனுக்கு தன்னை முழுமையாக ஒப்படைக்காமல், தன் மனதை முழுமையாக ஒப்படைக்காமல் உலக செல்வத்துக்கு தன்னுடைய மனசை ஒப்படைச்சிட்டான். இப்போ அந்த கட்டளையும் அவன் மீறிவிட்டான். இச்சையாதிருப்பாயாக அந்த கட்டளையும் மீறிவிட்டான். தேவனுடைய பணத்தை இச்சித்து விட்டான். பிறனுடைய பொருளை ஆசைப்படுவதுதான் இச்சை. தேவன் கொடுத்த செல்வத்தை தேவன் மறுபடியும் எனக்கு திருப்பித்தா, தரித்திரர்கள் கூட்டம் கேட்கிறார். அவர் கேட்கும் போது அவருடைய பணத்தை அவர் கொடுத்துடணும். அப்படி இல்லாம அதை நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அதுதான் பாவம். இப்ப 10 கட்டளை என்ன பண்ணலாம உண்மையில் கீழ்ப்படியவில்லை. பிரமாணம் என்ன எதிர்பார்க்குதுன்னா தன்னலமற்ற அன்பை எதிர்பார்க்குது. முழு மனதோடு நாம் தேவனை அன்பு கூற வேண்டும். தன்னை நேசிப்பது போல பிறனை நேசிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அன்பை பிரமாணம் எதிர்பார்க்கிறது. பிரமாணத்தை கடைபிடினா என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றான்னா, பிரமாணம் எதிர்பார்க்கிற தன்னலமற்ற அன்பு, தேவனை முழு மனதோடு நேசிக்கிற அந்த அன்பு, அர்ப்பணிக்கிற அன்பு, தன்னை நேசிப்பது போல பிறனை நேசிக்கிற அந்த செல்ஃப்லெஸ் லவ் எதிர்பார்க்குது. அந்த லவ் இருந்தாதான் பரலோகத்துக்கு நம்ம வர முடியும். அது இல்லாம மேலோட்டமா நாம நிறைய விஷயம் செய்யலாம்.
அந்த அன்பு இல்லாம இதெல்லாம் என்ன காரியம் செஞ்சாலும் நம்ம பரலோகத்துக்கு வர முடியாது. சரி, இப்போ தன்னை நேசிப்பது போல பிறனை நேசிப்பதுன்னா, ஆஹ் அவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா சாப்பாடு கொடுக்கறது, இல்ல துணி இல்லைன்னா துணி கொடுக்கறது அப்படிங்கிற மட்டுமா அப்படின்னா அது மட்டும் கிடையாது. இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். 1 யோவான் 3:16. 1 யோவான் 3:16 நான் வாசிக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். யோவான் 3:16 ஒரு முக்கியமான வசனம். அதுக்கப்புறம் 1 யோவான் 3:16 இன்னொரு முக்கியமான வசனம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினால் அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். அப்போ ஏதோ மத்தவங்களுக்காக பொருளை கொடுக்கிறதோ பணத்தை கொடுக்கிறதோ மட்டும் கிடையாது. மத்தவங்களுக்காக நம்ம உயிரையும் கொடுக்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதுதாங்க தேவனுடைய அன்பு. இயேசு கிறிஸ்து அதை பண்ணார். இயேசு கிறிஸ்து பரலோகத்துல நல்லா இருந்திருக்கலாம். ஆனா பரலோகத்தின் மேன்மையை விட்டுட்டு மனிதர்கள் ரட்சிப்படைய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஜீவனையே இங்க பாடுபட்டு கொடுத்தார். அதுதான் தன்னலமற்ற அன்பு. வெறும் பணம் கொடுக்கறதோ பொருள் கொடுக்கறதோ மட்டும் கிடையாது. மத்தவங்களுக்காக நம்முடைய ஜீவனையே, மத்தவங்களுடைய ரட்சிப்புக்காக நம்முடைய ஜீவனையே கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். இயேசு கிறிஸ்து அதை செய்தார். இயேசு கிறிஸ்து செய்த அந்த காரியத்தை பார்த்து அநேக ஊழியக்காரங்க உலகத்துல நம்ம நிறைய மிஷனரி ஸ்டோரிஸ் படிக்கலாம். நான் கூட சமீபத்துல when sacrifice is gain அப்படின்னு ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருக்கேன். ஆஸ்திரேலியால இருந்து ஒரு ஊழியக்காரர், நம்ம அட்வந்து ஊழியக்காரர் கம்போடியா என்கிற தேசத்துல போய் ஊழியம் பண்ணார். எல்லா வசதி வாய்ப்புகளையும் விட்டுட்டு அந்த சமயத்துல அவர் போகும்போது அங்க யுத்தம் நடந்துட்டு இருக்கு. ஆனா தேவன் அங்க போகும்படியா உணர்த்தலான்னு சொல்லி தன் குடும்பத்தை, மனைவி, பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு யுத்தம் நடக்கிற பகுதியில போய் அங்க ஊழியத்தை தொடங்கினார். அதுக்கப்புறம் ரொம்ப வல்லமையாக ஊழியம் செய்தார். இப்பவும் செய்து கொண்டு இருக்கிறார். அது மாதிரி நிறைய மிஷினரிஸோடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். நிறைய தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். மற்றவங்களுடைய ரட்சிப்புக்காக தன்னுடைய உயிரையும் பணயம் வைத்து ஊழியம் செய்திருக்காங்க. தன்னுடைய உயிரையும் கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த மாதிரி அன்பை பிரமாணம் எதிர்பார்க்குது. வெறும் ஏதோ பண உதவி, பொருள் உதவி மட்டும் கிடையாது. நம்ம உயிரையும் கொடுக்கக்கூடிய ஒரு உதவியை, ஒரு காரியத்தை எதிர்பார்க்குது. அதான் தன்னலமற்ற அன்பு. சரி, இந்த உயிரை கொடுக்கறது அப்படிங்கிறது யாருக்கு? யாருக்கு நாம் உயிரை கொடுக்கணும்? நம்மளை நேசிக்கிறவங்களுக்கு, நம்ம கிட்ட அன்பு காட்டுறவங்களுக்கு மட்டுமா? வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 44வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணுங்கள். சத்துருக்களையும் சிநேகிக்கணும். இந்த அன்புங்கிறது ஏதோ என் மீது அன்பா இருந்து நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக மட்டும் கிடையாது. நான் நல்லா இருக்கக்கூடாது, நான் அழிந்து போக வேண்டும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க இல்லையா? அவங்களிடத்திலும் அவங்களுடைய ரட்சிப்புக்காகவும் நான் ஒரு ஜபிக்கிற, அன்பு காட்டுகிற நபராக இருக்கிறனா அப்படின்னு பார்க்கணும். என்னை துன்பப்படுத்துவதற்காக நான் ஜபிக்கிறேனா, என்னை பகைக்கிறவருக்கு நான் நன்மை செய்கிறேனா? ஒருவேளை நான் இதெல்லாம் செய்யல அப்படின்னா என்கிட்ட தேவ அன்பு இல்லை. பிரமாணம் எதிர்பார்க்கிற தன்னலமற்ற அன்பு என்கிட்ட கிடையாது. ரொம்ப சிம்பிளா இந்த அன்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு என்ன அப்படின்னா, உங்க ஜப வாழ்க்கையில மத்தவங்களுக்காக நீங்க ஜபிக்கிறீங்களா? விசேஷமா உங்களுடைய சத்துருக்களுக்காக நீங்க ஜபிக்கிறீங்களா? பாரப்பட்டு அவங்க மனம் திரும்பணும். அப்படி ஜபிக்கல, நம்ம வாழ்க்கையை பத்தியும், நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைகள் இதை பத்தி மட்டும்தான் நம்ம அதிகமா ஜபிக்கிறோம், மத்தவங்களை பத்தி நம்ம ஜபிக்கல, இல்ல கம்மியான நேரம் ஜபிக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம என்னை நேசிப்பது நான் பிறனை நேசிக்கல அப்படின்னு அர்த்தம். பிரமாணம் என்ன எதிர்பார்க்கனா, தன்னலமற்ற அன்பு, முழு மனதோடு தேவனிடத்தில் அன்பு கூறணும், முழு மனதோடு தேவனிடம் நம்மை அர்ப்பணிச்சிருக்கணும். அடுத்து நம்மை நேசிப்பது போல பிறன் நேசிக்கணும். எந்த அளவுக்கு அப்படின்னா, தன்னுடைய உயிரையும் கொடுக்கிற அளவுக்கான நேசம் இருக்கணும். அதே மாதிரி அந்த நேசம் சத்துருக்களையும் சிநேகிக்கக்கூடிய அளவுக்கான அன்பு இருக்கணும். இந்த அன்பு யார்கிட்ட இருக்கு? இப்படி ஒருத்தங்க இருக்காங்களா? இந்த அன்பு இயேசுவிடம் இருக்கிறது. இயேசுடைய வாழ்க்கையை பார்க்க 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 அந்த அன்பு என்ன நமக்கு புரியும். அந்த அன்பு இயேசுடைய வாழ்க்கையை பார்க்க பார்க்க அந்த அன்பு நமக்குள்ளே வரும். பிரமாணம் இந்த அன்பை நமக்கு சொல்லுது, இப்படி ஒரு அன்பு தேவைப்படுதுன்னு சொல்லுது. ஆனா இந்த அன்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அந்த அன்பு யாருடைய வாழ்க்கையில் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா, இயேசுடைய வாழ்க்கையில் மட்டும்தான் இருக்கு. இந்த 10 கட்டளை எதிர்பார்க்கிற அன்பு நம்மளால நம்முடைய சுய பலத்தினால என்ன பண்ண முடியாதுன்னா வெளிப்படுத்தவே முடியாது.
Anyone who tries to keep 10 commandments on his own strength is trying an impossibility அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க. 10 கட்டளை என்னுடைய சுய பலத்தினால் நான் கடைபிடிக்க முயற்சி பண்ண அப்படின்னா அது என்ன முடியாது. நான் என் மனசை இயேசுடன் ஒப்படைத்து இயேசுடைய வாழ்க்கையை அனுதினம் பார்த்து இயேசுவை முன்னாடி வச்சு வாழ்ந்தேன் அப்படின்னா அப்பதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த அன்பு நமக்குள் வரும். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நிறைவு செய்வோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல 17வது வசனம். விசுவாசத்தினால் கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வாசமா இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. இப்ப விசுவாசத்தினால் இயேசு நமக்குள்ள வருவார். டெய்லி அணுகணும் நம்ம தேவனை ஒப்படைத்து நாம் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் போது இயேசு நமக்குள்ளாக வாசம் செய்கிறார். அவர் நமக்குள்ள வாசம் செய்யும் போது நாம் அவருடைய அன்புல வேரூன்றி சகல பரிசுத்தவான்கள் கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலத்தையும் நீளத்தையும் ஆழத்தையும் உயரத்தையும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கிட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்திலும் நிறைப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பவுல் இங்க எபேசு சபையினரிடம் சபைக்காக என்ன ஜெபிக்கிறார்னா கிறிஸ்துடைய அன்பின் ஆழமும் அகலமும் உங்களுக்குள்ள வரணும்னு ஜெபிக்கிறார். இந்த ஜபம் தான் நம்முடைய அணுதின ஜபமா இருக்கணும். பிரமாணம் என்ன எதிர்பார்க்குது? தன்னலமற்ற அன்பு, கிறிஸ்துவனுடைய அன்பு. அந்த அன்பு யார்கிட்ட இருக்கோ அவங்கதான் பரலோகம் வருவாங்க. இந்த அன்பை நாமளே முயற்சி பண்ணி நம்மகிட்ட கொண்டு வரவே முடியாது. கிறிஸ்து நமக்குள் வாசம் செய்ய வேண்டும். கிறிஸ்துடைய வாழ்க்கை நமக்குள்ள இருக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த அன்பு வரும். அந்த தன்னலமற்ற அன்பை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த தன்னலமற்ற அன்பை பெறுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.